வணக்கம் அன்பர்களே, நெக்ஸ்ட் ஜென் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த மாதம் செப்டம்பர் மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்ப்பது மேஷராசி. மேஷராசி அன்பர்களுக்கு ஆகஸ்டில் பெருசாக ஒன்றும் பெயர்ந்து இல்லை. ஆனாலும் நம்மளுடைய செவ்வாயானவர் 6ஆம் இடத்துல இருந்ததுனால பண வரவை ஓரளவுக்கு தக்க வச்சு கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது உண்மை. அதனால் பண விவகாரத்தில் கொஞ்சம் சக்ஸஸ் ஸ்டோரி இருந்தது. ஆனாலும் நம்ம நினச்ச மாதிரி லாபங்கள் பெருசாக வரல அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு. செப்டம்பர்லையான அது கிடைக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் தீர்மானமாக பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த செப்டம்பரில் வருடக்கோட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, குரு மற்றும் ராகு கேதுகளில் எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள் மீனராசியில் இருக்கக்கூடிய சனி அங்கே இருக்கிறாரு, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு அங்கே இருக்கிறாரு, ராகு கேது கும்பமும் சிம்மமும் அப்படின்னு அமர்ந்திருக்கிறாங்க. மாற்றங்கள் எதில் வருதுன்னா மாதக்கோள்களில் மாற்றம் வருகிறது. சுக்கிர பகவான் நமக்கு சிம்ம ராசிக்குள்ளே செல்ல போகிறது 14ஆம் தேதி, செப்டம்பர் 14ஆம் தேதி ஆய்வார். அதுக்கு முன்னாடியே செவ்வாய் கன்னிராசியிலிருந்து அவர் மூவாய் துலா ராசிக்கு வந்துடுவார். புதன் அப்படிங்கிற நமக்கு கிரகம், அந்த கிரகமானது இப்பொழுது சிம்மராசியில் இருக்குது. அவரும் கன்னிராசிக்கு வந்துருப்பார். சூரியனும் செப்டம்பர் 17ஆம் தேதி கன்னிராசிக்குள்ளே வந்துடுறார். புதன் தன்னுடைய ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்கிற கன்னிராசிக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆட்சியை விட்டு வெளியில் வரக்கூடிய சூரியன், இதுதான் இந்த கிரகங்களில் நமக்கு பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுறது கேட்டை நட்சத்திரம்ங்கிற புதனுடைய நட்சத்திரம். இப்போ புதன் ஆட்சியில் உச்சத்தில் மூலத்திரிகோணத்தில் அமரப்போகிறதுனால இந்த மாதத்தில் புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறதுன்னு ஒரு இண்டிகேஷன் எடுத்துக்கலாம். நவமி திதி அப்படிங்கிற திதி, நவமி திதி எப்பவுமே பகைவரை வெல்லும் திறன் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு விஷயமும் நம்ம சண்டையெல்லாம் வந்ததுன்னா ஜெயிக்கணும் அப்படின்னு எண்ணம் வரும் இல்லையா, அந்த ஜெயிக்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திதியில் தான் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் நமக்கு துவங்குகிறது. திங்கட்கிழமை துவங்குறது. கரெக்டாக திங்கட்கிழமைங்கிறது மனது, சோமம் அப்படிங்கிற மனது. இப்படி எல்லாமே கோர்வையாக இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது பார்க்க போகிறோம். மேஷம் அப்படிங்கிற நமக்கு ராசியில் 3ஆம் இடம் அப்படிங்கிற மிதுன ராசிக்குள்ளே குரு இருக்கிறாரு. நார்மலாக இந்த குரு கொஞ்சம் மனசில் கஷ்டத்தையும் துயரத்தையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. 12க்குரியவர் அப்படிங்கிறதுனாலையும் 9க்குரியவர் அப்படிங்கிறதுனாலையும் குலம் சார்ந்த விஷயத்தில் நிறைய கன்ஃபியூஷன் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் டல்லாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறதும். செப்டம்பர் 14 தேதி வரைக்கும் சுக்கிரன் 4ஆம் இடமான மண்மனை வாகன யோகம் கொண்ட அந்த விஷயத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறதுனால நமக்கு ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ரிலேஷன்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவர் 14ஆம் தேதி சிம்மத்துக்கு போகும்போது கேதுவோடு சேர போகிறார் 5ஆம் இடத்துல. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெண் குழந்தைகளாக இருக்கும்போது அடிஷ்னலாக கொஞ்சம் கேரோடு இருங்க. நீங்களுமே பெண்கள் தொடர்பான விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் பண்ணுறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள், வார்த்தைகளில் நிறைய விஷயத்தில் நமக்கு தகராறு வரும். ஏன்னா தலையில்லாத கேது அப்படிங்கிறதுனால நம்ம போய் எதையான சொல்ல போய் அது புதுசாக ஒரு ஊடகம் கொண்டு வந்துடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் அப்படிங்கிறது க்ளீனாக வச்சுக்கோங்க. புதன் தன்னுடைய இடத்துக்கு ஆட்சியிலே போய் உட்கார போகிறார். மூலத்திரிகோணம் அப்படிங்கிற இடம் கன்னிராசியில் போய் உட்கார போகிறார். அப்படி உட்காரனால என்ன ஆகும்னா நமக்கு அனைத்து விதமான லாபங்களையும் பெற்று கொடுத்து விடுவார். கொடுத்த கடன்லாம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சண்டை அப்படிங்க வந்தால் நீங்கள் ஜெயிச்சு விடலாம். உங்கள் பேரில் ஏன்னா கேஸெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அதுவும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் கொடுக்கும். முக்கியமாக நிலபுலன்கள் விஷயத்தில் தகராறுகள் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விவசாயத்தில் ஒரு நல்ல வருமானத்துக்கான ஒரு அழகான வழிகள் கிடைக்கும். சூரியனும் 17ஆம் தேதி செப்டம்பரில் அங்கே உட்காந்துடுறார். பொருள் வரவுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருவார். அதனால் பணம் அப்படிங்கிற சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும். செவ்வாயானவர் நமக்கு லக்னக்காரர். அவர் 7ஆம் இடமான துலா ராசிகளை நம்மளை நேரில் பார்க்க போகிறார். இங்கே ஒரு யோகம் வரப்போகிறது.
3ஆம் இடமான மிதுன ராசியில் இருக்கக்கூடிய இந்த குருவானவர் பார்க்கக்கூடியது துலா ராசியை பார்க்கறதுனால குரு மங்கள யோகம் அப்படின்னு கிடைத்துவிடும். இதனாலே பல விதத்தில் நமக்கு பண வரவுக்கும் சொத்துக்களிலெல்லாம் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கான நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. குழந்தை பேரு அப்படிங்கிற விஷயத்தில் சிலவங்களுக்கு அந்த ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடாக பார்க்குறவங்களுக்கும் ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடான நல்ல ஒரு ரிசல்ட் உண்டு. புதனும் சூரியனும் சனி பகவான் வக்கரத்தில் இருக்க 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனாலே வெளிநாட்டு வர்த்தக தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய ஒரு முகவரி உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் இந்த வருஷம் வாங்க, நம்ம கொஞ்சம் அவுட்டிங்லாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விசாக்கெல்லாம் ஏற்பாடு ஆகிறதுக்கும் இந்த மாதத்திலே நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ராகு அதுக்கேற்ற மாதிரி உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இருக்கார். இந்த ராகு லாபஸ்தானமான கும்பத்தில் இருக்கிறதுனாலையும் அவரை குரு பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் சுக்கிரனின் அனுகிரகமும் குருவின் அனுகிரகமும் சேர்ந்து அமையதுனாலே நெளிவு சுழிவோடு இந்த மாதத்தை முடித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல முதலீடுகள், அழகான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நிதானித்து பண்ணிங்கன்னா யூ கேன் மேக் எக்ஸலண்ட் ரீப்பிங் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துடைய அந்த கிரிப்ஸ் ஆஃப் மந்த்து. அதனால் இந்த மாதத்தை அழகாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதுமே துர்க்கை தேவியை வழிபடுவதனால் உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். அன்பர்களே, நாம் நார்மலாக பலன்கள் அப்படின்னு பார்க்குறது ராசி பலன், இந்த மாதிரி மாத பலன்கள் அப்படின்னா பார்ப்போம். இந்த ராசி பலன் பார்க்கும்போது மதி அப்படிங்கிற இந்த சந்திரனை வைத்து பார்ப்போம். மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனை வைத்து பார்ப்போம். இந்த விதி மதி கதி அப்படின்ற விஷயங்களில் கதியும் மதியும் நிறைய வேலை செஞ்சிடும். விதிங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது என்னது? அதுதான் லக்னம் அப்படின்னு விழும். நம்ம ஜாதக கட்டத்தை லக்னம்னு போட்டிருப்பாங்க இல்லையா. சூரியன் நான் பிறக்கும்போது எந்த இடத்துல தன் கதிரை வைத்தாரோ அந்த இடம் லக்னம். அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் 1ஆம் இடம் 2ஆம் இடம்லாம் பிரிப்போம். அப்போ தான் இன்னும் நல்ல தெளிவாக உங்கள் ஜாதகம் என்ன, இப்போ நடப்பு தசை என்ன, அதனால் சேர்க்கைகள் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன இப்படின்னு க்ளீனாக பிரித்தோம்னா உங்கள் ஜாதகத்தை படிச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு ஜாதகமும் தனிப்பட்ட முறையில் பார்க்க வேண்டிய விஷயம். அப்படி உங்களுக்கு உங்கள் ஜாதகத்திலே தொழில் சம்பந்தப்பட்டது, நிதி சம்பந்தப்பட்டது, கடன் சம்பந்தப்பட்டது, இல்லை குடும்ப சம்பந்தப்பட்டது, இப்படி பல விதத்தில் நமக்கு தேர்வுகள் வேண்டும். திருமண தடைகள், படிப்பிலே தடைகள், குழந்தைகளினால் தடைகள், குழந்தை இல்லாமை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே இந்த ஜாதகத்தை பார்த்தால் தீர்வு கிடைத்துவிடும். அதனால் அப்படிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் இது தொழில் முறையில் செய்யக்கூடிய விஷயங்களால கொஞ்சம் ஃபீஸெல்லாம் உண்டு. அதெல்லாம் பே பண்ணிவிட்டு நீங்கள் அவசியம் அதை படித்து உங்களுக்கான தீர்வை தெரிந்து கொண்டு பரிகாரங்களை செய்யும்போது அவசியம் உங்களின் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். அதற்கான எண்கள் இதில் தொடர்புக்கு கொடுக்கப்படுகிறது. அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.